ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிஎட் எம்எட்கான அடுத்த செமஸ்டர் எக்ஸாம் எப்போ இருக்க போகுது. ஏன் அப்படின்னா, இந்த 2023 இப்போ எழுதின செமஸ்டருக்கான ரிசல்ட் வந்து இன்னும் வெளியிடலை. அது சம்மந்தமான செய்தி தான் இந்த வீடியோவில் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போது 16ஆம் தேதி டிஎன்டியூலேருந்து ஒரு சர்க்குலர் வந்திருக்கு. அது எது சம்மந்தமானு பார்த்தீங்கன்னா, பேப்பர் இவாலுவேஷன். அதாவது இப்போ எழுதின எக்ஸாமுக்கான பேப்பர் இவாலுவேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஐ எம் பை டைரக்ஷன் டு இன்ஃபார்ம் யூ தட் who are having not less than 3 years of teaching experience are requested to evaluate the answer scripts. அதாவது இப்போ எழுதியிருக்க எக்ஸாம்ஸை கரெக்ஷன் பண்ணுறதுக்கான டீச்சர்ஸ்க்கான எலிஜிபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, 3 வருஷம் மினிமம் வந்து டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு இருக்கணும். அவங்க வந்து கொடுக்கப்பட்டுள்ள சென்டர்ஸில் போயிட்டு இப்போ எழுதியிருக்க பிஎட் எம்எட் எக்ஸாம்க்கான ஆன்சர் ஷீட்ஸை வந்து இவாலுவேட் பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டி உள்ள கேண்டிடேட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் அவங்க போயிட்டு இவாலுவேட் பண்ணுறதுக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆத்தரைசேஷன் லெட்டரை பிரின்சிபல் கிட்டேருந்து வாங்கிட்டு போகணும். அண்ட் காப்பி ஆஃப் ஸ்டாஃப் அப்ரூவல் அப்டைன் ஃப்ரம் தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி. ஸோ இந்த கொடுக்கப்பட்டுள்ள அப்ரூவல் எல்லாமே இருந்ததுன்னா அவங்க வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டேட்டும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, 7 சென்டரில் இந்த பேப்பர் கரெக்ஷன் நடக்க போகுது 22/5/2023. அப்போது உடனடியாக வந்து இந்த எக்ஸாம் பேப்பர் எவாலுவேட் பண்ண உடனேவே இதற்கான ரிசல்ட்டையும் அனௌன்ஸ் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த சர்க்குலரில் எக்ஸாம் ரிசல்ட் பற்றின டேட்ஸ் எதுவும் மென்ஷன் பண்ணலை. இப்போதைக்கு பேப்பர் எவாலுவேஷன் 22ஆம் தேதி நடக்க போகுது. அது எந்தெந்த சென்டர்ஸில் அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. சென்னை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஐ பிஷப் நியூ பிகின் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், அதே மாதிரி திருநெல்வேலி, மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, வேலூர், விழுப்புரம், இந்த மாதிரி 7 சென்டர்ஸில் இந்த பேப்பர் இவாலுவேஷன் நடக்குது. ஸோ கண்டிப்பாக அடுத்த செமஸ்டர் பார்த்திங்கன்னா இந்த 22ஆம் தேதி முடிஞ்சு இந்த மந்த் எண்டுக்குள்ளேயே அதற்கான ரிசல்ட் வந்துடும். அந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணி நம்ம அதுக்கு அடுத்ததுக்கான எக்ஸாம் ஃபீஸ் கட்டுறதுக்கான எல்லா ப்ராசஸையும் தொடங்கிடுவாங்க. கண்டிப்பாக ஜூன் 2nd வீக்கில் அடுத்த செமஸ்டருக்கான எக்ஸாம்ஸ் வந்து எதிர்பார்க்கப்படலாம் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு கிடச்சிருக்க தகவல். இதே மாதிரி உடனுக்குடன் பிஎட் எம்எட் சம்மந்தமான அனைத்து செய்திகளும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.